வணக்கம் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு விஷயம். இன்றைக்கி என் பையன், எப்பா கலியுகம்னா என்னப்பா, எப்படிப்பா அப்படின்னா, அவன் கேட்ட உடனே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த கதையை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஒரு பெரிய பணக்காரர் நிறைய தொழில் நிறுவனங்கள் அப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்களுக்கு 3 பசங்க. இவருக்கு வயசாயிடுச்சு. அவர் என்ன அடுத்து யார் அந்த பொறுப்பில் உட்கார வைக்கிறது, நம்ம 3 பசங்களுக்கும் யார்கிட்ட திறமை நல்லா இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு முடிவு பண்ணார். அப்போ என்ன பண்ணார், 3 பசங்களையும் கூப்பிட்டார். அப்பா, அடுத்து என் இடத்துக்கு உங்கள் 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தரை உட்கார வைக்க போகிறேன். அதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்னு பார்த்து தான் நான் பொறுப்பை கொடுப்பேன் அப்படின்னாரு. 3 பேரும் சரியப்பா அப்படின்ட்டாங்க. இவர் என்ன பண்ணாருன்னா 100 முறுக்கு ரெடி பண்ணிக்கிட்டார். அதாவது கையால் சுற்றின முறுக்கு நல்ல அகலமாக பெருசாக இருக்கும். ஒரு 3 பேர்கிட்டையும் கொடுத்துட்டாரு. என்ன பண்ணார், என்னோட நண்பர் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வட திசையில் இருக்கார், ஒருத்தர் தென் திசையில் இருக்கார், ஒருத்தர் கிழக்கு திசையில் இருக்கார். அதாவது இவர் இருக்கிற இடத்துலேருந்து 100 கிலோமீட்டர் தூரம் சரியா 3 கிழக்கையும் மேற்கு வடக்கு. சரிங்களா? இப்போ என்ன சொன்னார் கண்டிஷன் பசங்கக்கிட்ட, நீங்கள் எந்த வாகனமும் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, கையில் காசும் இருக்காது, சாப்பாடும் கட்டி கொடுக்க மாட்டார். நடந்தே போய் அந்த நண்பர்கிட்ட அந்த பொருளை கொடுத்துட்டு, அதாவது முறுக்கை கொடுத்துட்டு அவர்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு வரணும், எத்தனை முறுக்கு கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக. சரின்னு பசங்களும் சம்மதித்து கிளம்பி போயிட்டாங்க. பெரியவன் போனான், ரொம்ப கஷ்டப்பட்டான். தாகம், பசி, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். முறுக்கு பாக்கெட்டை பிரித்தான், 10 முறுக்கு சாப்பிட்டான், தண்ணி குடித்தான், போயிட்டான். நண்பர்கிட்ட கொடுத்துட்டு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். இளைய மகன் அவன் போனான், அவன் பார்த்தான், அவனுக்கும் பசி எடுத்தது, அவனும் முறுக்கு சாப்பிட்டான், நண்பர்கிட்ட போய் கொடுத்தான், லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். கடைசி மகன் அவனுக்கும் பசி தாகம், அவனும் முறுக்கு எடுத்து தின்ட்டான், தண்ணி குடித்தான், போயிட்டு லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டான். அடுத்த நாள் அப்பா கிட்ட எல்லோரும் கொண்டாந்து இந்த லெட்டரை கொடுத்தாங்க. பெரியவன் கொண்டாந்து கொடுத்த லெட்டரில் 90 முறுக்கு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா, பசியாக இருந்தது, சாப்பிட்டேன்பா அப்படின்னா. சரி, ஓகே. இளைய மகன் அவன் லெட்டரை கொடுத்தான், 100 முறுக்கு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தாரு. சரி, கடைசி மகனை போட்டார், அவன் லெட்டர் கொடுத்தான், 95 முறுக்கு பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு. என்னப்பான்னு கேட்டார். ஆமாப்பா, பசியாக இருந்தது, முறுக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா. சரி, இளைய மகன்கிட்ட கேட்டார். ஏப்பா, நீயும் முறுக்கு சாப்பிட்டேன்ன, ஆனால் 100 முறுக்கு பெற்றுக்கொண்டேன்னு அவர் எழுதியிருக்காரு, நீ எழுதி சொன்னையா அப்படின்னா. இல்லைப்பா, அப்படி எப்படி, முறுக்கு சாப்பிட்டேன்னு சொன்னேன், எப்படி? அப்பா, அண்ணனும் தம்பியும் முறுக்கு அப்படியே சாப்பிட்டாங்க, ஆனால் நான் முறுக்கை அந்த ஓரமாக இருக்கிற ரவுண்டை மட்டும் ஒரே ஒரு சுத்த உடைச்சி 100 முறுக்குகளையும் ஒவ்வொன்றா உடச்சி சாப்பிட்டோம்பா அப்படின்னு. உடனே அப்பா சொன்னார், விலை நீ தான் சரியான, உனக்கு தான் இந்த அரசு பதவி, பொறுப்பு உனக்கு தான் அப்படின்றாரு. இப்போ புரியுதுங்களா? தர்மத்துக்கும் நீதிக்கும் நியாயத்துக்கும் இங்கே இடம் இல்லை. ஏமாற்றணும், தெரியாமல் ஏமாற்றணும், இதுதான் கலியுகம் அப்படின்னு சொல்லி என் பையன்கிட்ட சொன்னேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பற்றி? கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? பாய்.